Hello friends, welcome to Goms'N சமையல் உலகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச கீ மைசூர் பாக் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி பயங்கரமாக சுதப்பின ரெசிபி. அப்புறமா அதில் நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இப்போ நான் வீட்டில் செஞ்சாலே அப்படியே கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பர்ஃபெக்ட் ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். அது வரைக்கும் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போது ஒரு 2 நிமிஷத்தில் அதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கீ மைசூர் பாக் நல்லா சாஃப்டாக வரதுக்கு மொத்தம் 1.5 கப் நெய் தேவைப்படும். அதில் 1 கப் தனியாகவும் 1/2 கப் தனியாகவும் உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த 1 கப் நெய்யில் நாம் வறுத்து வச்சுருக்கிற கடலை மாவை சலித்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சலித்து சேர்க்கும்போது நமக்கு நல்ல ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆயிரும். எந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நாம் கலந்து வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு டெக்ஸ்சர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கட்டி எதுவும் இருந்துச்சுன்னா நல்லா உடைச்சி அதை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா நெய்யையும் கடலை மாவையும் கலந்துடலாம். இப்போ பாருங்கள், கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுத்ததாக சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி. சுகர் நல்லா கரைஞ்சி இது ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். மைசூர் பாகில் இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. நம்ம ஒரு கம்பி பதத்தை தாண்ட விட்டுட்டோம் அப்படின்னா மைசூர் பாக் ரொம்ப கட்டியாயிரும். அதனால் சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதத்துக்கு வந்ததும் டக்குன்னு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவை உள்ளே சேர்த்துடணும். ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதில் நாம் நெய்யோடு கலந்து வச்சுருக்கிற கடலை மாவை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ உள்ளே சேர்த்ததுலேருந்து கைவிடாமல் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் கட்டி எதுவுமே பிடிக்காமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த டைமில் இருந்து நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். சேர்த்து இப்படி கலக்க ஆரம்பித்ததும் ஒரு 2 நிமிஷத்தில் இது கட்டியாயிரும். முதல்ல தண்ணி மாதிரி தான் இருக்கும், அப்புறம் நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும். அப்போ இருந்ததுக்கு இப்போ நல்லாவே கெட்டியாயிருக்கு. இந்த ஸ்டேஜில் இருந்து நாம் வச்சுருக்கிற 1/2 கப் நெய்யை கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கலந்து விட ஆரம்பிச்சிடலாம். இதுவும் அல்வாவுக்கு சொன்ன மாதிரி தான். ஒன்ஸ் நம்ம நெய் ஊற்றுனதும் முதல்ல மேலே மிதக்கும், அதுக்கப்புறமா அது உள்ளே இழுத்துக்கும். உள்ளே இழுத்ததுக்கப்புறம் 2வது தடவை நம்ம நெய் சேர்க்கணும். இந்த மைசூர் பாக்குக்கு 1 கப் நெய்யில் கூட நம்ம செய்யலாம். அந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் அதனால் எப்போதுமே 1.5 கப் நெய்யில் தான் செய்வேன். அடுத்ததாக இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நெய் சேர்த்துட்டு இருக்கும்போதே சைடெல்லாம் கலண்டு நல்லா சுற்ற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சேர ஆரம்பித்த உடனேயுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரெடியாக நம்ம மோல்டு வச்சுருக்கணும். அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நம்ம அதிக நேரம் இந்த சூட்டில் நம்ம விட்டுட்டோனாலுமே நமக்கு மைசூர் பாக் ரொம்ப கட்டியாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா கடலை மாவோட கலர் நல்லா கம்மியாகி எல்லாம் சேர்ந்து ஒன்றா சுற்ற ஆரம்பிக்கி சைட்ஸ் எல்லாம் நல்லா கலண்டு வருது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. நம்ம இப்போவுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின மோல்டுலேயோ இல்லை பிளேட்லேயோ நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். ரொம்ப நேரம் அதே பாத்திரத்தில் விட்டுட்டா கூட அந்த பாத்திரத்தோட ஹீட்டுக்கு கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம மோல்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு டக்குன்னு இதை சேர்த்துடணும். இந்த மாதிரி மோல்டில் சேர்க்கும்போது கொஞ்சம் லிக்விடாக விழுற மாதிரி இருக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு மேலே லைட்டாக இதை லெவல் பண்ணிக்கலாம் ஷேப்புக்காக. அவ்வளோதான். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மோல்டிலேருந்து வெளியே எடுக்கலாம்.
1/2 கப் நெய்யில் எனக்கு 2 ஸ்பூன் நெய் தான் மிச்சம் இருக்குது. இந்த 2 ஸ்பூன் சேர்க்கறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து மைசூர் பாக் செட் ஆயிடுச்சு. சைட்ஸில் வந்து அந்த கலண்டு வாரது தான் பதம். அது வந்துருச்சுன்னா நம்ம வந்து நெய் சேர்க்குறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்து பீஸ் போட்டுடலாம். பீஸ் போட்டாச்சு. அவ்வளோதான், சூப்பரான கீ மைசூர் பாக் தயாராகிடுச்சு. நாம் நெய் அதிகமாக சேர்த்ததுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிடும்போது அந்த நெய்யோட ஃப்ளேவர் வரும். இப்போ நான் இதை வந்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக வரும். அவ்வளோதான், கரெக்டான பதத்தை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் கீ மைசூர் பாக் செய்யுங்க. செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்ஸின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள்.